Hi students, welcome to IAS Academy. So video வந்து அனைவருக்கும் மாமாத நடிகள் இட்ஸ் செலக்ட். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா MAWS அந்த நகராட்சி பணிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் டிப்ளமோ இன்ஜினியரிங் எலிஜிபிள் ஆடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அதோட வேகன்சி ஃபர்ஸ்ட் ஒரு 1700 சம்திங் வந்திருந்தது. அப்புறமா 2104 இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 2455 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை பத்தின நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையிலே வந்துருச்சு. பட் இருந்தாலுமே கூட இப்போ அவங்க அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இதுல அந்த அபிஷியல் தகவலை தான் பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த MAWS வந்திருக்கக்கூடிய சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மூணுத்துலயுமே அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க 7708197281 அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். புரியுதா? கிளாஸ், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரைட், இதுல பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2104 இருந்தது இப்போ எவ்வளவு ஆயிருக்கு? 2455 வரைக்கும் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் GCCல மொத்தமா இருந்தது அப்படியே தான் இருக்கு. 194 இருந்தது, அது அப்படியே தான் இருக்கு. இப்ப எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி டிபி இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 80 இருந்தது. அதுல இன்னைக்கு 25 ஆட் ஆயிருக்கு. மொத்தமா 105. புரியுதா? இப்ப அப்படியே அடுத்து பார்த்தோம்னா எதுல கரெக்டா அதிகமா இருக்கணும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஓவர்சீ முனிசிபாலிட்டி டிபி இதுல ஆல்ரெடி மொத்தமா எவ்வளவு இருந்தது? 92 இருந்தது. அதுல 113 அதிகமாகி இப்ப 205 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ பிளானிங் பொறுத்த வரைக்கும் அதுல பாருங்க ஆல்ரெடி 102 இருந்தது. 153 அதிகமாகி 255 வந்தது. அதே மாதிரி ஒர்க் இன்ஸ்பெக்டர் அதுலயுமே 367 இருந்தது. 60 அதிகமாகி 410 இருந்தது. இது 356 தான் இருந்தது. அது அப்படியே 356 தான் இருக்கு. அப்ப நமக்கு இந்த காலம் இருக்கு பாத்தீங்கன்னா அதான் அதிகமானது. அப்ப மொத்தமா 2104 இருந்தது. அதுல 351 அதிகமாகி இப்ப 2455 வந்திருக்கு. சோ அதான் சொல்றேன், நம்ம அந்த 2100 ஆனப்பே நான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வீடியோல. ரைட்டா? இப்பதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க 1733 1700 வேகன்சி உடனே 2104 ஆயிருக்கு. அப்ப வரப்போனாக்க அதிகமா இருந்தா போகணும் தான் சொன்னோம். திரும்ப அதிகமாயிருக்கு 2485. திரும்ப சொல்றேன், ஸ்டில் இது இன்க்ரீஸ் ஆகும். அதனால பிஇ டிப்ளமோ என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் பிஇ டிப்ளமோ எழுதலாம், மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் பிஇ டிப்ளமோ எழுதலாம், சிவில் பொறுத்த வரைக்கும் பிஇ டிப்ளமோ எழுதலாம், இசி பொறுத்த வரைக்கும் பிஇ எழுதலாம். அதனால யாரெல்லாம் எலிஜிபிளோ தயவு செய்து எழுதுங்க. ஒரு சில பேருக்கு வேகன்சி கம்மியா இருக்கலாம், வருத்தப்படாதீங்க. ஃபைனலா எல்லாருமே அதிகமா தான் வந்து நிற்கும். அதனால தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ எல்லாருமே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.